four types of functions in strings. First string length, next string cat, next string reverse, next வந்து string compare. மொத்தம் நம்ம நாலு டைப் வந்துட்டு functions பார்க்க போறோம். எது stringsல first string length னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு string length அப்படினா ஒரு stringல வந்துட்டு நம்ம length எவ்வளவு அப்படினு கம்பேர் பண்றது. இப்போ பாருங்க, இப்போ stringல வந்துட்டு a நம்ம சேவ் பண்றோம். சோ stringல வந்துட்டு மொத்தம் எவ்வளவு வந்துட்டு நம்பர் string வந்து எவ்வளவு நம்பர் வந்து சேவ் ஆயிருக்கு, ஒரே ஒரு வேரியபிள் தான் சேவ் ஆயிருக்கு. அப்ப stringோட length எவ்வளவு 1. இப்போ அதுதான் இப்போ ஃபங்க்ஷன். இப்போ stringல இருக்க ஃபங்க்ஷன் string length வந்து a. இப்போ அவுட்புட் உங்களுக்கு எவ்வளவு, நான் இப்போ string lengthல ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். சோ அவுட்புட் வந்துட்டு எவ்வளவா வரும், அவுட்புட்ல எவ்வளவு string length இருக்கு நான் கேட்பேன். எவ்வளவு அவுட்புட் வரும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து a is a variable and inside a is hi stored. Okay, in a is an array. a வந்து array, a ல வந்து hi. இப்போ a ல வந்து hi ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன கேக்குறேன்னா stringோட length கேக்குறேன். அப்ப stringோட length எவ்வளவு அவுட்புட் வரும் 2. ஏனா இது வந்து 1, இது 2. சோ stringோட length row like this. string length வந்து இப்ப புரிஞ்சுதா? string lengthல வந்துட்டு ஒரு a ஒரு வேரியபிளை நான் hi னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். சோ a ல வந்து எவ்வளவு string length இருக்குன்னு நான் கேக்குறேன். அப்போ வந்துட்டு hi. இப்ப ரெண்டு வந்துட்டு வேரியபிள் ரெண்டு வந்து லெட்டர் இருக்கு. சோ string வந்துட்டு 2 னு அவுட்புட் வரும். இப்போ செகண்ட் வந்து string reverse. இப்போ நான் string reverse வந்துட்டு reverseனா என்னன்னு யாராவது சொல்லுங்க. யாராவது செஞ்சிருந்து stringோட reverse ஃபங்க்ஷன் தெரிஞ்சா சொல்லுங்க. string reverse மேம் எடுத்துப்பாங்க ஃபங்க்ஷன்ஸ் string reverseல. anyone? இப்போ நான் hi னு a வேரியபிள்ல hi ஸ்டோர் பண்றேன். இப்போ அதோட ரிவர்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும்? hi னு நான் சேவ் பண்ணிருக்கேன்னா என்ன வரும்? i h. இப்போ இதுதான் string ரிவர்ஸோட ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? இப்போ நீங்க என்ன இது நீங்க ஸ்டோர் பண்ணாலுமே இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ string ரிவர்ஸ்ல இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து string compare. இப்போ ஒரு string நான் கம்பேர் பண்ணனும்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? b variable u are binary. There are two variables. Okay, இப்போ string compare பண்ண போற ரெண்டு வேரியபிள்ல நான் ரெண்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். சோ string compare வந்து ரெண்டுமே சேமா அப்படி கம்பேர் ஆகும். இப்போ இப்போ பாருங்க, இந்த u b வேரியபிள்ல நான் வந்து u ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து u வேரியபிள்ல a ஸ்டோர் பண்ணிட்டேன். சோ string compare. இப்போ எனக்கு இது ரெண்டுக்கு அவுட்புட் சொல்லுங்க, சேமா வருமா? இப்போ string நான் கம்பேர் பண்றேன், ஒன்னு ட்ரூ இல்லனா இட் will be false. சோ இப்போ நான் b u ஓட வேரியபிள்ல a and b கொடுத்திருக்கேன். இப்போ it will be true or false? ட்ரூ வருமா false வருமா? எப்படி ட்ரூ வரும்னு சொல்றீங்க? ஏனா a வந்துட்டு வேற வேரியபிள், b வேற வேரியபிள் தானே. சோ நம்ம கம்பேர் பண்றோம், it will be same or not. inside a what variable stored? inside a வந்து hi. Inside b also hi. ஓகே. அது u பின்னாடி நீங்க இப்போ a வேரியபிள்ல நான் hi ஸ்டோர் பண்ணிட்டேன், b வேரியபிள்ல hi ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன சேமா? இப்போ ரெண்டுமே நம்ம string கம்பேர் பண்றோம். சோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது it will be true தானே, ஏனா ரெண்டுமே சேம். இதே வேரியபிள்ல ஒரு டிஜிட் நம்ம வந்து b ல வந்துட்டு hi h மட்டும் பண்றேன். இப்போ இதுவே a ல வந்துட்டு i மட்டும் பண்றேன். இப்போ இது ரெண்டும் கம்பேர் ஆயி உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ வருமா false வருமா? புரிஞ்சா? இதுதான் வந்துட்டு stringோட கம்பேர் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து string cat. இப்போ cat ஓட ஃபுல் ஃபார்ம் யாருக்காச்சும் தெரியுமா? catenation. catenation means adding. ஓகே. இப்போ string catenationனா ரெண்டு வேரியபிள், ஒன்னு வந்துட்டு a, நெக்ஸ்ட் வந்து b. இப்போ நான் அந்த a யும் b யும் நான் வந்து ஆட் பண்றேன். அதுதான் வந்து string catenation. இப்போ string cat னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து போட்டிங்க C ப்ரோக்ராம்ல அப்படினா இப்போ a and b வேரியபிள் வந்து ஆட் ஆகும். அப்போ hi இங்க இருக்க a ல வந்து hi சேவ் ஆயிடும், அதே b லயும் hi சேவ் ஆயிடும். இப்போ string catenation ரெண்டு ஆட் பண்றது. சோ ரெண்டு ஆட் ஆயி உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகே, b has u. அவங்க u எங்க கிட்ட கொடுத்துறாங்க. b தக்கிட்ட b வந்து b குள்ள u இருக்கு, a குள்ள வந்து hi ல ஸ்டோர் ஆயிருக்கு. அது
ஹாய். இப்போ வந்து நான் ஏல சேம் ஆஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஹாயவே வச்சிருக்கேன். ஆனா இப்போ b ல வந்து நான் யூ னு இப்போ வந்து புதுசா டிக்ளேர் பண்றேன். அப்போ நீங்க வந்து ஏவும் பியும் ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் மூலமா ஆட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன சேர்ந்து வரும்? கான்கேட்டனேஷனா ஆடிங். ஓகேவா? அப்போ அவுட்புட்ல வந்து நான் ஏவும் பியும் ஆட் பண்ண